மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட ராசி பலன்களை காண ஆன்மீகம் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ வாங்க, பிறக்க போகின்ற மார்ச் மாதம் ஒரு அற்புதமான மாதம். இந்த அற்புதமான மாதத்தில் உங்கள் ராசிக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும், உங்களது குடும்பம் எப்படி இருக்கும், திருமண முயற்சிகள் சாதகமாக முடியுமா, குழந்தை பாக்கியம் கிடைக்குமா, உத்தியோகத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் குறையுமா, தொழில் வியாபாரத்தில் லாபம் உண்டாகுமா, உங்களது வம்பு வழக்குகள் தீருமா, உங்களது கடன் பிரச்சனை தீருமா என்ற முழுமையான விளக்கத்துடன் இந்த காணொளியில் தெளிவாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி மார்ச் மாதம் 1ஆம் தேதி உங்கள் ராசிக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, உங்கள் ராசியில் ராகு பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவானும், தைரிய வீரிய ஸ்தானத்தில் குரு பகவானும், சுகஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும், கலத்திரஸ்தானத்தில் கேது பகவானும், அயன சயன போகஸ்தானத்தில் சூரிய பகவானும் சனி பகவானும் சஞ்சரித்து வருகின்றனர். மற்றும் இந்த மாதத்தில் கிரக மாற்றங்கள்னு பார்த்துக்கிட்டோம்னா, மார்ச் மாதம் 4ஆம் தேதி அன்று சுக்கிர பகவான் வக்ரம் அடைகிறார். மற்றும் அதனை தொடர்ந்து மார்ச் மாதம் 9ஆம் தேதி அன்று புதன் பகவானும் வக்ரம் அடைகிறார். மற்றும் அதனை தொடர்ந்து மார்ச் மாதம் 14ஆம் தேதி சூரிய பகவான் அயன சயன போகஸ்தானத்திலிருந்து உங்கள் ராசிக்கு மாறுகிறார். மற்றும் மார்ச் மாதம் 18ஆம் தேதி அன்று வக்ர நிலையில் இருக்கும் புதன் பகவான் உங்கள் ராசியில் இருந்து அயன சயன போகஸ்தானத்திற்கு மாறுகிறார். மற்றும் மார்ச் மாதம் 30ஆம் தேதி அன்று புதன் பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். இதன் காரணமாக மார்ச் மாதத்தின் தொடக்கத்தில் மீனம் ராசிக்காரர்களுக்கு பணப்புழக்கம் கணிசமாக அதிகரிக்கும். உறவினர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும். முன்னேற்றத்திற்கான வழிவகைகள் இந்த மாதத்தில் பிறக்கும். உங்கள் ராசியில் ராகு, சுக்கிரன், புதன் பகவானின் சேர்க்கையால் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கும் யோகம் உண்டாகும். பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேருவார்கள். இந்த மாதத்தில் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டாகும். தைரிய வீரிய ஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரித்து வருவதால் நவீன ரக மின்சார மின்னணு சாதனங்கள் வாங்குவீர்கள். குழந்தைகள் வழியில் பெருமைத்தக்க செய்திகளை கேட்பீர்கள். திருமண முயற்சிகளும் இந்த மாதத்தில் சாதகமாக முடியும். கலத்திரஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரித்து வருவதால் குடும்பத்தில் அவ்வப்போது சிறு சிறு சங்கடங்கள் ஏற்படக்கூடும். அயன சயன போகஸ்தானத்தில் சூரிய பகவான் சனி பகவானின் சஞ்சாரத்தால் உறவினர்கள் குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதால் உறவினர்களுடன் பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிக்கவும், குடும்ப விஷயங்களில் அவர்களின் தலையீட்டை அனுமதிக்க வேண்டாம். அதே போல இந்த மாதத்தில் வாகனத்தில் செல்லும் பொழுது கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். உங்கள் ராசியில் ராகு பகவான், சுக்கிர பகவானின் சேர்க்கையால் அலுவலகத்தில் வேலை சுமை அதிகரிக்கும். சிலருக்கு பதவி மாற்றமும் இடமாற்றமும் ஏற்படக்கூடும். அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளுடன் பேசும் பொழுது பொறுமையை கடைபிடியுங்கள். சக ஊழியர்களுடன் போதுமான ஒத்துழைப்பை இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. இருந்தாலும் இந்த மாதத்தில் ஓரளவு அனுகூலமான பலன்களை எதிர்பார்க்கலாம். தைரிய வீரிய ஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரித்து வருவதால் தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் எதிர்பார்த்ததை விடவும் குறைவாகவே கிடைக்கும். மார்ச் மாதம் 9ஆம் தேதி புதன் பகவான் வக்ரமடைய இருப்பதால் மறைமுக எதிரிகளால் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் எதுவும் இந்த மாதத்தில் செய்ய வேண்டாம். மார்ச் மாதம் 3ஆம் தேதி சுக்கிர பகவானும் வக்ரம் அடைய இருப்பதால் ஓரளவுக்கு நன்மைகளை எதிர்பார்க்கலாம். சுகஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரித்து வருவதால் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு இந்த மாதம் மகிழ்ச்சி தருவதாக அமையும். உறவினர்களுடன் இணக்கமான சூழ்நிலை காணப்படும். குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் ஆலோசனைகளுக்கு மதிப்பு தருவார்கள். அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்ப இந்த மாதத்தில் வாய்ப்பு உள்ளது. மார்ச் மாதம் 14ஆம் தேதி அன்று சூரிய பகவான் அயன சயன போகஸ்தானத்தில் இருந்து உங்கள் ராசிக்கு மாற இருக்கிறார். இதன் காரணமாக எந்த ஒரு சின்ன விஷயம் கூட லாபத்தில் முடியும். முக்கிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். அதனால் கௌரவமும் உங்களுக்கு உண்டாக போகிறது. இடம், வாகனம் மூலம் ஆதாயம் உண்டாகும். பண வரத்து இந்த மாதத்தில் உங்களுக்கு அதிகரிக்க போகிறது. மார்ச் மாதம் 9ஆம் தேதிக்கு பிறகு புதன் பகவான் வக்ரம் அடைய இருப்பதால் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட கூடுதல் லாபம் கிடைக்கும். வங்கியில் இருப்பு கூடும். வாங்கிய கடனை திருப்பி செலுத்தி மன நிம்மதி அடைவீர்கள். மார்ச் மாதம் 18ஆம் தேதி அன்று புதன் பகவான் உங்கள் ராசியிலிருந்து பின்னோக்கி சென்று கும்பராசியில் சஞ்சரிக்க இருக்கிறார். இதன் காரணமாக தொழில் தொடர்பான பயணங்கள் வெற்றி கிடைக்கும். செயல் திறமை மூலம் கடினமான பணியையும் சிறப்பாக செய்து முடித்து மேலதிகாரிகளின் பாராட்டுகளை கிடைக்க பெறுவீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் உண்டாகும். தைரிய வீரிய ஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரித்து வருவதால் திருமண முயற்சிகள் மேற்கொண்டவர்களுக்கு இந்த மாதத்தில் சாதகமான பலன் கிடைக்கும். கணவன் மனைவிக்கு இடையே சந்தோஷம் நிலவும். உறவினர்கள் நண்பர்களும் ஆதரவாக இருப்பார்கள். பெண்களுக்கு எல்லாவற்றிலும் இந்த மாதத்தில் லாபம் கிடைக்கும். மரியாதை அந்தஸ்து உயரும். மன மகிழ்ச்சி உண்டாகும். மார்ச் மாதத்தின் இறுதியில்
எதிலும் கவனமாக இருப்பது நல்லது. கடன் விவகாரங்களில் யோசித்து செயல்படுவது நன்மை தருவதாக அமையும். கலத்திரஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரித்து வருவதால் கலைத்துறையினருக்கு வாக்கு வன்மையால் சிறப்பாக நடக்கும். பழைய பாக்கிகள் எல்லாம் வசூலாகும். புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பார்கள். பயணங்களும் செல்ல நேரும். புத்தி சாதுரியத்தால் மேலதிகாரிகள் கொடுத்த வேலையை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். பூரட்டாதி 4ஆம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்க போகின்ற மார்ச் மாதம் கவனமாக செயல்பட வேண்டிய மாதமாக அமையப் போகிறது. உங்கள் ராசிநாதன் 3ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும். குடும்பத்தில் குழப்பம் நீடிக்கும். குரு பகவானின் பார்வை 7, 9, 11ஆம் இடங்களுக்கு கிடைப்பதால் இந்த மாதத்தில் நீங்கள் அனைத்தையும் சமாளித்து விடுவீர்கள். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகும். வாழ்க்கை துணையுடன் இணக்கம் உண்டாகும். திருமண வயதினருக்கு வரன் தேடி வரும். ஒரு சிலருக்கு சொந்த இடம் வீடு அமையும். வாழ்க்கை துணையை இழந்தவர்களுக்கு மறுமணம் நடக்கும். செய்து வரும் தொழிலில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். புதிய முயற்சிகள் வெற்றியடையும். சுகஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரிப்பதால் உடல் நிலையில் எப்பொழுதும் கவனமாக இருப்பது நல்லது. வீண் செலவு இந்த மாதத்தில் அதிகரிக்கும். வரவு செலவுகளிலும் கவனமாக இருப்பது அவசியம். உழைப்பாளர்கள் இந்த மாதத்தில் கடன் வாங்கி செலவுகளை செய்வதை முடிந்தவரை தவிர்த்து கொள்ளுங்கள். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்க போகின்ற மார்ச் மாதம் நிதானமாக செயல்பட வேண்டிய மாதமாக அமையப் போகிறது. உங்களுடைய நட்சத்திரநாதன் சனி பகவான் விரயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதுடன் சூரிய பகவானும் அங்கேயே சஞ்சரிப்பதால் இதுவரை நீங்கள் அடைந்து வந்த முன்னேற்றத்தில் சிறு பின்னடைவு ஏற்படும். பல வகைகளிலும் இந்த மாதத்தில் உங்களுக்கு செலவு அதிகரிக்கும். உடல் நிலையில் ஏதேனும் ஒரு பிரச்சனை உருவாகி உங்களை சங்கடப்படுத்தும். பணிபுரியும் இடத்தில் உடன் பணிபுரிபவருடன் சங்கடம் உண்டாகும். வியாபாரிகளுக்கு இந்த மாதத்தில் எதிர்பார்த்த லாபம் இழுபறியாகும். குடும்பத்தில் ஏதேனும் ஒரு குழப்பம் இருந்து கொண்டே இருக்கும். ஜென்ம ராசிக்குள் உச்சமாக சஞ்சரிக்கும் சுக்கிர பகவான் உங்கள் வரவை கொடுத்து கொண்டே இருப்பார். குரு பகவானின் பார்வை சங்கடத்தில் இருந்து உங்களை பாதுகாக்கும். இது நாள் வரை இருந்து வந்த பிரச்சனைகள் போராட்டங்களில் இருந்து நீங்கள் விடுபடுவீர்கள். ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும். திருமண வயதினருக்கு தகுதியான வரன் அமையும். நீண்ட நாட்களாக நிறைவேற்றாமல் இருந்த வேண்டுதல்கள் இப்பொழுது நிறைவேறும். மனக்குழப்பம் விலகும். பெரிய மனிதர்களின் ஆதரவு கிடைக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்க போகின்ற மார்ச் மாதம் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டிய மாதமாக அமைய போகிறது. புதன் பகவான் விரயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதுடன் இந்த மாதத்தின் தொடக்கத்தில் சனி பகவானும் சூரிய பகவானும் விரயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் பல வழிகளிலும் உங்களுக்கு செலவு அதிகரிக்கும். உடல் நிலையில் ஏதேனும் சங்கடங்கள் ஏற்படும். அதற்காக மருத்துவ செலவுகளும் ஏற்படும். ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும். குடும்பத்திற்காகவும் செலவு அதிகரிக்கும். இந்த நேரத்தில் வியாபாரிகள் புதிய முதலீட்டில் கவனமாக இருக்க வேண்டும். பிறர் கூறும் ஆலோசனைகளை கேட்டும் பண ஆசையாலும் கையில் இருக்கும் பணத்தை கவர்ச்சிகரமான விளம்பரங்களை நம்பி முதலீடு செய்ய வேண்டாம். இந்த மாதத்தில் குரு பகவானால் திருமண வயதினருக்கு வரன் தேடி வரும். ஒரு சிலர் புதிய வீடு கட்டி பால் காய்ச்சுவீர்கள். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் நெருக்கடிகள் இருந்தாலும் பண புழக்கம் அதிகரிக்கும். சுகஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரிப்பதால் பிறரை அனுசரித்து செல்வது நல்லது. யாரையும் இந்த நேரத்தில் பகைத்து கொள்ள வேண்டாம். உங்கள் வழக்கமான வேலைகளில் மட்டுமே கவனத்தை செலுத்துவது நல்லது. அதே போல புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கு முன்பு ஒரு முறைக்கு பல முறை யோசித்துக் கொள்ளுங்கள். ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கும் ராகு பகவானும் சுக்கிர பகவானும் உங்கள் ஆசைகளை அதிகரிக்கலாம். செல்வம் செல்வாக்கு என இந்த மாதத்தில் வேகமாக செயல்படுவீர்கள். அதற்காக செலவுகளும் அதிகரிக்கும். ஒவ்வொன்றிலும் கவனமாக இந்த மாதத்தில் செயல்படுவது நல்லது. நன்றி, வணக்கம்.